இப்போ எலெக்ஷன் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. இந்தியாவில் எலெக்ஷன் செலவுக்காக பல கட்சிகளுக்கு பல கோடிகளை அள்ளி கொடுத்துருக்குறாங்க பல நிறுவனங்கள், பல கம்பெனிங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் மிக முக்கியமாக பேசும் பொருளாக இருப்பது எலக்ட்ரல் பாண்ட், தேர்தல் பத்திரம். அதாவது 16,518 கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கின்ற டொனேஷன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல ஒரு கட்சிக்கு மட்டும் வாங்கியிருக்கிற அமௌண்ட் மட்டும் மிக பெருசு. அதுதான் மத்தியில் ஆளும் பிஜேபி பார்ட்டிக்கு மட்டும் 6,986.5 கோடி ரூபாய். அதற்கு அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 1,397 கோடி. இவை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே இது போன்ற கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள், எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க என்பதை தெல்ல தெளிவாக புள்ளி விவரத்தோட இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை பாரத ஸ்டேட் வங்கி மார்ச் 12ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் வழங்குது. இந்த விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 14ஆம் தேதி அதன் இணையதளத்தில் வெளியிடுறாங்க. இந்த தகவல் 2 பகுதிகளாக வெளியானது. முதல் பகுதியில் 336 பக்கங்களில் தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்கள் பெயர்களும் தொகையும் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது பகுதியில் 426 பக்கங்களில் அரசியல் கட்சிகளின் பெயர்களும் அவை எப்போது எவ்வளவு தேர்தல் பத்திரங்களை பணமாக்கின என்பது பற்றிய விரிவான தகவலை கொடுத்திருக்கிறாங்க. இதில் எந்தெந்த கம்பெனிகள், எந்தெந்த நிறுவனங்கள், எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க என்பதை தொடர்ந்து விரிவாக பார்க்க போகிறோம். இதில் அதிகபட்சமாக தமிழகத்தை சேர்ந்த லாட்ரி அதிபர் சாண்டியாகோ மார்டின் நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 1,368 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மேகா இன்ஜினியரிங் இன்ஃபார்மஸ் சர்வீஸ் நிறுவனம் ரூபாய் 966 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கு. மூன்றாவதா கிப் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 410 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி வேதாந்தா நிறுவனம் ரூபாய் 400 கோடிக்கும், ஆர்டியானா எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 377 கோடிக்கும், எஸ்எஸ் மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 224 கோடிக்கும் தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளன. இதில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கின்ற கட்சிகள் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பிற கட்சிகள் மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க என்பதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக பாஜகவுக்கு அதிகபட்சமாக 6,986.5 கோடி ரூபாய் கிடைத்திருக்கு. இதற்கு அடுத்ததாக மேற்கு வங்கத்தில் ஆளும் முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1,397 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 1,334 கோடி ரூபாய். தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் பாரத ராஷ்டிரா சமிதிக்கு 1,322 கோடி ரூபாயும் கிடைச்சிருக்கு. ஒடிசாவில் ஆளும் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் பிஜி ஜனதா தளம் இந்த பட்டியலில் 5வது இடத்துல இருக்கு. அந்த கட்சிக்கு 944.5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. மேலும் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக அதிக நன்கொடை பெற்ற கட்சிகள் பட்டியலில் தமிழகத்தில் ஆளும் திமுக 6வது இடத்துல இருக்காங்க. அந்த கட்சிக்கு 656.6 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 442.8 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு 89.75 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சியான ஏடிஎம்கேவுக்கு 6 கோடி கிடைத்திருக்கு. இதை தாண்டி தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு அதிக அளவில் நன்கொடை வழங்கியவர்கள் பட்டியலில் லாட்ரி மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் முதலிடத்தில் இருக்கு. இந்த நிறுவனம் 1,368 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு அளித்திருக்கிறாங்க. இதுல 509 கோடி ரூபாயை திமுகவுக்கு நன்கொடையை அளிச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு நன்கொடை அளித்தோர் பட்டியலில் 105 கோடி ரூபாயுடன் மேகா இன்ஜினியரிங், 14 கோடி ரூபாயுடன் இந்தியா சிமெண்ட் ஆகியவையும் இருக்கு. இந்த புதிய பட்டியலின்படி அதிமுகவுக்கு 6.5 கோடி ரூபாய் மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக கிடைச்சிருக்கு. மேலும் இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தேர்தல் பத்திர திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, இதை யார் கொண்டு வந்தாங்க என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். தேர்தல் பத்திர திட்டம் 2018 நரேந்திர மோடி அரசால் தொடங்கப்பட்டது. இது அரசியல் நிதி பற்றிய தகவல்களை வெளிப்படைத்தன்மை கொண்டு வரும் என்று கூறப்பட்டது. ஆனால் பத்திரம் வாங்கியவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பெற்ற பணம் குறித்த விவரங்களில்
யார் யாருக்கு பணம் கொடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியல. எனவே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நிதி அளிப்பதன் பின்னணியில் உள்ள நன்கொடையாளரின் உள்நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியல. மறைந்த முன்னாள் நிதி அமைச்சர் அருண் ஜெட்லி 2017 பட்ஜெட் உரையில் தேர்தல் பத்திரங்கள் தேர்தல் நிதியில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரும் என்று கூறியிருந்தார். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சுதந்திரமான நேர்மையான தேர்தல்கள் சாத்தியமில்லை. ஆனால் தேர்தல் நிதி குறித்து இன்னும் முழுமையான வெளிப்படைத்தன்மை எட்டப்படவில்லை என்பதே உண்மை அப்படின்னு கூறியிருந்தார். மேலும் இந்த தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக எந்தெந்த கம்பெனிகள் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, அதை தாண்டி அது யார் கொடுத்தாங்க, அவங்களுடைய பின்புலங்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். தேர்தல் பத்திர நன்கொடையில் ரெய்டுக்கு பின் ஓராண்டில் கோடிகளை அள்ளி வழங்கிய மாட்டிறைச்சி நிறுவனங்கள், அதாவது நாட்டில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி வர்த்தகத்தில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் ஒன்று 2019ஆம் ஆண்டில் அந்த ஆண்டில் மட்டும் பத்திரம் மூலமாக 6 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நாம் பயன்படுத்துகின்ற பல்வேறு நிறுவனங்கள், சாதாரணமாக ஒரு ஏர்டெல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு பஜாஜ் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இதுபோல் பல்வேறு நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறாங்க, நன்கொடையாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட நன்கொடை விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். நிறுவனங்கள் வாங்கிய தேர்தல் பத்திரங்கள், அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்ற நன்கொடைகள் விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி அளித்தது. இதை தொடர்ந்து அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் மார்ச் 14ஆம் தேதி தன்னுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தாங்க. அதன்படி ஏர்டெல்லை நடத்தும் பாரதி குழுமம், முத்தூட் ஃபைனான்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, எம்ஆர்எஃப், வேதாந்தா, ஐடிசி, டாக்டர் ரெட்டிஸ் லேப் என பல பிரபல நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளது. ரூபாய் 6 கோடி நன்கொடை வழங்கிய மாட்டிறைச்சி நிறுவனங்கள். இந்த நிலையில தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்களில் 2 மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. அவை அலன்சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஃப்ரீகாரிகோ ஹலேனா பிரைவேட் லிமிடெட் என தெரிய வந்துள்ளது. இந்த 2 நிறுவனங்களும் ஹலானா குழும நிறுவனத்திற்கு சொந்தமானவை என கூறப்படுது. இதில் அலானா நிறுவனம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி ரூபாய் 2 கோடி நன்கொடைகளையும், அதன் பின்னர் அதே ஆண்டில் அக்டோபர் 9ஆம் தேதி 1 கோடியும் நன்கொடையாக வழங்கியிருப்பதாக பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. அதே போல ஃப்ரீகோ ரிஃபிகோ நிறுவனம் 2019 ஜூலை 9ஆம் தேதி ரூபாய் 2 கோடியை நன்கொடையாக வழங்கியிருக்கு. இது தவிர ஹலேனா கோல்டு ஸ்டோரேஜ் என்ற நிறுவனமும் அதே ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி ரூபாய் 1 கோடியை நன்கொடையாக வழங்கியிருக்கிறாங்க. மேற்கண்ட நிறுவனங்கள் அனைத்தும் வெவ்வேறு இயக்குநர்களால் வழிநடத்தப்படுது. ஆக அந்த ஆண்டு மட்டும் இந்த நிறுவனங்கள் நன்கொடையாக வழங்கிய தொகை மட்டும் ரூபாய் 6 கோடியாக இருக்கிறது. இதில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தரவுகளில் மொத்தமாக 22 நிறுவனங்கள் ரூபாய் 100 கோடிக்கு மேலாக தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறாங்க. இந்த சூழல்ல தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகள் நிதி திரட்டும் நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று கூறி அந்த நடைமுறையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து கடந்த பிப்ரவரியில் உத்தரவிட்டது. மேலும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 5 ஆண்டுகளில் அதிவேக வளர்ச்சி அடைந்து ரூபாய் 966 கோடி கட்சி நிதி அளித்து மேகா இன்ஜினியரிங் நிறுவனத்தின் பின்னணி என்ன, இவற்றின் பின்புலங்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை அளித்த நபர்களின் பட்டியலில் ஹைதராபாத்தில் உள்ள மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் 2வது இடத்துல இருக்கு. இந்த நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு ரூபாய் 966 கோடி நன்கொடை அளிச்சிருக்காங்க. சிறிய நிறுவனமாக ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்ட மேகா இன்ஜினியரிங் இவ்வளவு பெரிய தொகையை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளிக்கும் பெரிய நிறுவனமாக மாறியது எப்படி, இந்த நிறுவனத்திற்கு தொடர்ந்து அரசு ஒப்பந்தம் பணிகள் கிடைப்பது எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். மேகா இன்ஜினியரிங் நிறுவனத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட மேகா இன்ஜினியரிங் மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனம் ஒரு சிறு ஒப்பந்ததாரர் என்ற நிலையில இருந்து படிப்படியாக வளர்ந்து இப்போது அரசு ஒப்பந்த பணிகளையே பிரதானமாக செய்து வருது. தெலுங்கானாவில் உள்ள காலேஸ்வரம் லிப் பாசன திட்டத்தின் பெரும்பாலான பகுதி இந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது. சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான மகாராஷ்டிராவின் தானே போர்வெளி இரட்டை சுரங்கப்பாதை திட்டமும் இந்த நிறுவனத்தின் கைகளில் தான் இருக்கு. மேலும் நீர்ப்பாசனம், போக்குவரத்து, மின்சாரம் என பல துறைகளில் இந்த நிறுவனம் வணிகம் செய்து வருது. சுமார் 15 மாநிலங்களில் தாங்கள் செயல்படுவதாக இந்த நிறுவனம் கூறுது. ஒலெக்ட்ரா மின்சார பேருந்துகளில் உற்பத்தியாளர்களும் இவர்கள் தான். மேகா நிறுவனத்திற்கு அடுத்ததாக நிதியளித்த நிறுவனங்கள் எவை என்பதை பார்க்கலாம். தெலுங்கு மாநிலங்களைச் சேர்ந்த டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் 80 கோடியும், என்சிசி நிறுவனம் ரூபாய் 60 கோடியும், நாட்கோ ஃபார்மா 57 கோடியும், டிவிஸ் லேப்ஸ் 55 கோடியும், ராம்கோ சிமெண்ட் 54 கோடி நன்கொடையாக வழங்கியிருக்கிறாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. இன்னும் 1 மாத காலம் தான் இருக்கு.
இந்த ஒரு மாத காலங்களில் அரசியல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை வருகின்ற காணொலியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.